இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து நாங்க முழுமையா பண்றோம். 100% முழுமையா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த 50,000 வாங்கின விவசாயிகளுக்கு மட்டும் நாங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு. இப்போ வந்து 75,000 வாங்கின விவசாயிகளுக்கு நாங்க 100% வந்து நாங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர்டன் வரும், ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா யாருக்கெல்லாம் வந்து டைரக்ட் பெனிஃபிட் வரும், அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த முழுமையாக வந்து தள்ளுபடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும், ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரையும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏன் பண்ணுவாங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக விவசாயிகளை பொறுத்தவரையும் இந்த விதை வாங்குறதுக்கு, இந்த உரம் வாங்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரியான செலவுகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால இந்த ஃபார்மிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்காக வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயோ இல்லை பிற நிதி நிறுவனங்களையோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடான பேங்க்ஸ்லாம் வந்து அவங்க வந்து லோன் வாங்குவாங்க. ஆனால் கிளைமேட் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்கலாம், ஸோ இல்லைனா அந்த பயிரெலாம் காஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அவங்களுடைய அந்த விலையை பொறுத்த வரையும் மார்க்கெட் அளவில் கொஞ்சமாக கம்மியாக போட்டதுனால அவங்களுக்கு முதலுக்கு ஏற்ப செலவும் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இன்கம் வராமல் போகும். அப்படின்றதுனால அந்த சிச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே லோன் வந்து ரீபேன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ போதுமான அளவு வந்து வருமானம் வரலை அப்படின்னா அவங்களால லோன் கட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அரசு சார்ந்து சில விஷயங்கள் அவங்க வந்து கடன் வாங்கியிருந்தாங்க, இப்போ அரசு பேங்க்லேயோ, ஸோ அரசு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட விதிகள்லாம் அதில் இருக்குது. ஸோ விவசாயிகளை பொறுத்தவரையும் அந்த விதிகள்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது நீங்கள் கட்ட வேணாம், ரீபேமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே வந்து விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து போதுமான அளவு உங்களுக்கு வருமானம் வரலை அப்படின்னா அவங்க வந்து லோன் கட்ட முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுறதுனால இந்த ஒரு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இன்டர்செக்ஷன் மூலியமாக லோன் மூலியமாகவோ அல்லது பார்ஷியலாவோ இல்லை இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறது வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மர்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டமாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக இருக்குது அப்படின்னா, 50,000 இருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி 75,000 வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு மூவ் மூலியமாக, அதாவது இப்போ கவர்மெண்ட் எடுத்த இந்த ஒரு டிசிஷன் மூலியமாக கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகள் பெனிஃபிட் படுவாங்க, அதாவது நன்மைகள் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இது மூலியமா வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் சொல்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து முன்னதாக வெளியிட்டப்பட்ட ரிப்போர்ட்ஸ்ல வந்து லோன் அமௌண்ட் பேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் மூலியமா இந்த மாதிரியான தள்ளுபடிலாம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபைனல் கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அஃபிஷியல் கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸ்பர்ட் எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து தெளிவாக தெரியும். இப்போதைக்கு வந்து விவசாயிகளுக்கு 75,000 வாங்கின விவசாயிகளுக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருந்து பேங்க்ல வந்து அவங்க வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்கீம்ல வந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஓவராலாக செக் பண்ணிட்டு எக்ஸாக்ட் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், பெனிஃபிட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து யாருக்கு பெனிஃபிட் அப்படின்றது தெரியும். ஸோ அட் த சேம் டைம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாமல் அவங்களுக்கு இந்த லோன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் இதில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்ன்றது ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து குறையுது அவங்களுக்கு. ஸோ ஒரு ஃபார்மர் லோன் பேர்டனில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூ லோன் அப்ரூவல் வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து லோன் கட்ட முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூ லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பேங்க்ஸ் கூட வந்து ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லோன் வந்து சஜஷன் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்து தான் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து கட்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக லோன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ
ஸோ ஆனால் இந்த ஒரு தள்ளுபடி கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு கிரெடிட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா ஃபியூச்சர் கல்டிவேஷனுக்கும் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த விதை வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி உரம் வாங்குறதா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. இது ஓவராலாக வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களில் உற்பத்தி பண்றதுல இன்னும் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணலாம், இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் நன்மையா, வேற எதுக்காவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா ரூரல் எக்கனாமிக்குமே வந்து இதனால பெனிஃபிட் வருது, விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட கேஷ் ஃப்ளோ வந்து அதிகரிச்சிச்சு, அவங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் செக்டராக இருக்கட்டும், லேபர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வில்லேஜ் சார்ந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாமே வந்து அந்த சர்க்குலேஷன் ஃபுல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க டைம் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும், கேஷ் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ரூரல் எக்கனாமிக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் மல்டிப்பர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. அதனால ஸோ இந்த மாதிரியான தள்ளுபடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்தணும், இன்டைரக்டாக பல செக்டார்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்க ஒரு விஷயமா தான் வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் எக்கனாமிக்ஸிஸ்ட் கூட அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் மெஷர்ஸை வந்து ரொம்பவே கவனமாக அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச், என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பேர்டன்லாம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ஃபிசிக்கல் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமாக ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் படி இந்த ஒரு ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட 2000 கோடிக்கும் அதிகமான இந்த எக்ஸ்பென்ஷர், அதாவது நிதி சுமை வந்து இன்னும் அதிகமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்து பெரிய அமௌண்ட் அலோகேட் பண்ண வேண்டி இருக்கும் இந்த ஒரு ஸ்கீம்காக. ஆனால் கவர்மெண்ட் வியூவில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தாலும் ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் செய்யப்படுற ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக எக்கனாமிக் வந்து நம்மளுடைய நாட்டோட எக்கனாமிக்காக இருக்கும், நம்மளோட மாநிலத்தோட எக்கனாமிக்காக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு மிக்ஸ்டு ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இமிடியேட் ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக லோன் தள்ளுபடி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரீபேமெண்ட் டிசிப்ளின், அவங்க ஒழுங்காக கற்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கற்றவங்களுக்கும் அந்த டிசிப்ளின் வந்து போயிடும், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டிசிப்ளின்னா இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்னாக வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கவர்மெண்ட் டெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஃபிக்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபார்மர்ஸை பொறுத்தவரையும் அவங்க இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்பவே வந்து ஒரு வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து 75,000 வரை இந்த பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இதனால 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயன் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும், ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்தவரையும் யார் ஃபைனல் பெனிஃபிஷியர்ஸ் யார், அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தள்ளுபடி கிடைக்கும், என்னதான் அரசு வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் அதுக்கு இடையில ஒரு இக்கு வைக்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முறையில் தான் நீங்கள் லோன் வாங்கியிருக்கணும், இந்த பேங்க்கில் தான் நீங்கள் லோன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இந்த ஒரு 75,000 பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், யாருக்கு முழுமையா இந்த தள்ளுபடி போய் சேரும் அப்படின்றத உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.